திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டாட முடிஞ்சதா? கொண்டாந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு கிடைக்கலைங்கிறீங்க. ஆனா அம்மா மத்திய அரசு கேட்டு வாங்கல, மாநில அரசாங்கமே தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அரசு மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தார்கள். நான் பொழுது பாரத பிரதமர் எடுத்து சொல்லி உடனடியாக மத்திய அரசு நமக்கு 11 அரசு மருத்துவமனையில் ஒரு ஆண்டு கொடுத்தது. இது திறமையான அரசாங்கத்துக்கு சான்று. உங்களுக்கு திறமை இல்லை, அதனால வாங்க முடியல. அதே நேரத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட வந்திருக்கிறோம். 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, பிஎட் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி தமிழகத்தில் அதிகமான கல்லூரியை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதனால பட்டப்படிப்பு படிப்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. 2030 தமிழகத்தில் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 154 பேர் பட்டப்படிப்பு படிச்சு இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிப்பதிலே முதல் மாநிலம் அதிமுக அரசாங்கம் ஆட்சியில் தான் இருந்தது. திமுக ஆட்சியில் மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படித்தாங்க. அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு கல்வியிலே புரட்சி அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்காக நிறைய நிதி ஒதுக்கினாங்க. அதே வழியில் அம்மாவுடைய அரசு செயல்பட்ட காரணத்தினால கல்வியுடைய வளர்ச்சி அபிரிதம். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் 2019-20 அந்த நிலையை எட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால பண்ண முடிஞ்சதா? திமுகனால இன்றைக்கு சாதனை சாதனை சொல்றீங்களே, உங்களுடைய ஆட்சியில ஒரே சாதனை ஊழல் செஞ்சுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? துறை வாரியாக ஊழல் செய்வதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு 10 ஆண்டுல பல்வேறு துறைகளில் தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். உள்ளாட்சியில் திறம்பட நிர்வாகத்தின் காரணமாக தேசிய அளவில் 150 விருதுகளை பெற்றுக்கிறோம். உள்ளாட்சியில் மட்டும் போக்குவரத்து துறையில விருது, தேசிய விருது, மின்சாரத்துறையிலே தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 5 ஆண்டு தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம். உணவு தானிய உற்பத்தி 5 ஆண்டு தொடர்ச்சியா தேசிய விருதுகளை, கிறிஸ்து கர்மா என்ற தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறை வாரியாக சிறப்பாக நிர்வாக திறமையின் காரணமாக செயல்பட்டதன் விளைவு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்று இந்தியாவிலே ஒரு சிறந்த அரசாங்கம் என்ற பெயரை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.